என்ன கராட் வெள்ளனி அஞ்சு ஸ்கூல் கிளம்பிட்ட வாயில பூவோட வர? இல்லப்பா, இன்னைக்கு வேலன்டைன் டேல என் சார்க்குக்கு பூ கொடுக்க போறேன்பா. கராட்டு எப்பயுமே காலையில எழுந்துச்சு ஸ்கூலுக்கு வெள்ளனியா போக மாட்டேன், இப்ப மட்டும் வெள்ளனியா எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போற கராட்டு? காதலு முளைச்சி 3 நாளா விடல, அதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் நல்லா. இரு பார்த்தாரு முளைச்சு 3 நாளா விடலன்ட்டு. என்ன காராட்டு சொல்ற? விளங்குல என்னது? இல்லப்பா, ஒன்னும் இல்லப்பா. எங்க காராட்டு இருக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டு பூ கொடுக்க போய்கிட்டு இருக்க? இல்லப்பா, ஸ்கூல் முடிஞ்சுதான்பா கொடுப்பேன். அந்த பிள்ளை என் கொடுத்தான்பா படிக்குது. கராட்டு படிக்கிற வயசுல படிப்பை பார்க்காம இப்படி சரக்கு கிறுக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கிய. இன்னும் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும், ஏதாவது சாதிக்கணுமே கராட்டு. இந்த வயசுல இப்படி சுத்திட்டு இருந்தா என்ன கராட்டு ஆவறது? அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா. என்னப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா கராட்டே, உன் வயசு பயலுங்களுக்கு ஏதாவது நல்லது சொன்னா எரிச்சல் தான் வரும். எப்படி கராட்டே உருப்பிட போற? ஏதோ செய் கராட்டு, போ கராட்டே. எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிங்கப்பா, இதே வேலையா போச்சுப்பா உங்களுக்குலாம். எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்கு, அந்த வயசு பிரகாரம் தான் நீங்க காதல் கல்யாணம் இதெல்லாம் போக முடியும். சிறு வயசுலயே பார்க்க கூடாத பார்த்துட்டீங்கன்னா காலையில ஏந்திரிச்சு உங்களால படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. இன்னும் எவ்வளையோ இருக்கு நீங்க சாதிக்கிறதுக்கு. படிப்பு காலேஜ் லைஃப் பார்க்கணும், அது வரலன்னு சொன்னா ஏதாவது கைத்தொழில பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்காக உழைக்கணும், உங்களுக்காக உழைக்கணும், உங்களுக்கு தேவையானதை வாங்கணும், சேர்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க சாதிக்கிறதுக்கு. இதெல்லாம் சாதிச்சுட்டு ஒரு 28 27 வயசுல ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்குள்ள இந்த சிறு வயசுலயே காதல் கல்யாணம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு உங்களால எதுவுமே செய்ய முடியாம அந்த பிள்ளை பாதியிலேயே பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். இது உங்களுக்கு தேவையா? அந்த மாதிரி தான் பெரும்பாலும் நடக்கிறது. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளையோட தேவைகளை கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாம குடிச்சு புட்டு வந்து அந்த பிள்ளைங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு உங்களாலையும் வாழ்க்கையை ஒழுங்கா குவாலிட்டியா வாழ முடியாம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும்.